Good morning students. I am Nitya, Assistant Professor, Dr. SNS College of Education. நம்ம 2 கிளாஸ் பார்த்தோம். என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் மாசுபாடு பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாசுபாட்டை தொடர்ந்து இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மீதான தாக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அந்த மாசுபாடு மனிதர்கள் மீதான தாக்கத்தை எந்த மாதிரி ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படுத்துது. என்ன சீர்கேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறு, இதய நோய்கள், புற்றுநோய், தோல் நோய், நரம்பியல் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இதெல்லாம் மனிதர்கள் மீதான தாக்கம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சூழியல் பாதிப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பொருட்கள் குறைதல், உணவுச் சங்கிலி பாதுகாப்பு, இயற்கை வளங்கள் அழித்தல் அப்படிங்கிறாங்க. இந்த உணவுச் சங்கிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை தொடர்ந்து ஒன்று நம்ம உணவுப் பொருட்கள் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்குது. ஒன்றிலேனா ஒன்றை நம்மளால் உருவாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உணவுச் சங்கிலி பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனுடைய பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது இயற்கை வளங்கள் அழித்தல் அப்படிங்கிறாங்க. இயற்கை வளங்களில் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இயற்கை வளங்கள் அதிகமான ஒரு அளவுக்கு சீர்கேடு அடையுது, விவசாய பொருட்கள் உருவாக்க முடியல, இயற்கை வளங்களை உருவாக்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது, சூழியல் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது பொருளாதார இழப்புகள். பொருளாதார இழப்புகள் அப்படின்னா என்னென்ன இழப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதார செலவுகள் அதிகரிப்பு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது விவசாய உற்பத்தி குறைதல் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது சுற்றுலா பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இதெல்லாம் பொருளாதார இழப்பு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான 3 விதமான மனிதர்கள் மீதான தாக்கத்தை இது ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஆரோக்கிய சீர்கேடு, சூழியல் பாதுகாப்பு, பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் எதிர்கால இதெல்லாம் ஏற்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நீர், நம்ம வாழக்கூடிய நிலம், இது எல்லாமே பாதிப்படையுது அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாகுது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எதிர்காலம் கேள்விக்குறிக்கு உட்பட்ட இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மாசுபாடு நீர்நிலைகளும் குப்பை மேடுகளும் நாளை நம் குழந்தைகள் வாழும் உலக வரையறையாகின்றன அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு இதையமும் இயற்கை வளங்களையும் நம்மளுக்கு விட்டுட்டு போனாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்ததியினருக்கு மாசுபட்ட நீர்நிலைகளும் குப்பை மேடுகள் நிறைந்த சூழலையும் தான் நம்ம வாழக்கூடிய ஒரு எதிர்காலத்தை தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இனியாவது இதையெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா இனியாவது ஒவ்வொரு தனி மனிதனும் இதை இந்த நிலைகளை மாற்றி ஒரு மேம்பாடு அடைய செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதை தீர்க்கறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்க்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது தீர்க்கக்கூடிய பாதைகள் அப்படின்னு பார்த்தா என்னென்ன பாதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் பொறுப்பு, தொழில்நுட்ப தீர்வுகள், சர்வதேச ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 விதத்தில் நம்ம இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பாதையாக அமையுது. தனிநபர் பொறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குறைத்தல். அதாவது ஒவ்வொருத்தருமே நான் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. மறுசுழற்சி, பொது போக்குவரத்து, நீர் மற்றும் மின்சார சிக்கனம். அப்படி தண்ணீராக இருந்தாலும் சரி, மின்சாரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம சிக்கனமாக பயன்படுத்தினா தான் நம்மளுடைய சந்ததியருக்கு விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தனிநபர் பொறுப்புக்குள்ளே இருக்குது. அதுக்கடுத்தது தொழில்நுட்ப தீர்வுகள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி எரிபொருள்கள்லாம் இருக்குல்ல அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தகுந்தாப்பில் பயன்படுத்திக்கிட்டு சிக்கனமான முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது காற்றாலை ஆற்றல். அதாவது நம்மளுக்கு எங்கிருந்து மின்சாரம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின்சாரம் பற்றாக்குறை அப்படிங்கிறது நிறைய இடத்துலையும் நம்ம அந்த சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அந்த ஆற்றல்களை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கழிவு மேலாண்மை. கழிவு பொருட்களை எங்கெல்லாம் உபயோகப்படுத்தி நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, உரங்கள், இயற்கை உரங்களை மாற்றி நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். பசுமை தொழில்நுட்பங்களை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது சர்வதேச ஒத்துழைப்பு அப்படிங்கிறாங்க. இந்த சர்வதேச ஒத்துழைப்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான சுற்றுச்சூழல் சட்டங்கள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், சர்வதேச ஒப்பந்தங்கள் இது எல்லாமே போட்டால் தான் தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, ஒரு கடுமையான சட்டங்கள் இருந்தால் தான் அவங்க வந்து அதையே இது பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சர்வதேச ஒத்துழைப்பு, கடுமையான சுற்றுச்சூழல் சட்டங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, இப்போ பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க, மீறி பயன்படுத்தினா கடுமையான சட்டங்கள் மூலமாக அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன விளைவுகள் ஏற்படுது, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே விளைவுகள் ஏற்படுது. ஸோ அதை பயன்படுத்துறது தடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரங்களை வந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகப்படுத்தணுங்கிறாங்க. சர்வதேச ஒப்பந்தங்களை வந்து அதிகம் மேம்படுத்தி நிறைய ஒப்பந்தங்கள் போட்டு அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து தீர்வுக்கான பாதைகள், தனிநபர் பொறுப்பு, தொழில்நுட்ப தீர்வுகள், சர்வதேச ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே பண்ணினோம்னா நம்ம பூமியை காப்பாற்றி நம்மளுடைய தலைமுறைகளுக்கு ஒரு சிறந்த பரிசாக நம்ம கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுடைய கடமைகள், சிறிய செயல்பாடுகள் மூலிமா நம்ம இதை பண்ண முடியும், எதிர்காலத்தை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேங்க்யூ.